ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான வெஜ் சமோசா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், ரொம்ப கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சுலபமாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு மட்டுமே சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் தண்ணி ஆகிடும். இந்த சூடான எண்ணெய் சேர்க்கும்போது சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஊற விட்டுடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான மசாலாவும் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே தான் நல்லா காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நம்ம சமோசா ஷீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம வெறும் மைதா மாவு வச்சு செய்யும்போது நம்ம கடைகளில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி கிடைக்கும். கோதுமை மாவு வேணும்னா ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். வெறும் மைதா மாவு வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எதனாலும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். பாருங்கள், 4 உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மைதா மாவு தேய்ச்சிட்டு இதை நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள் தோசைக்கல் வந்து எந்த சைஸோ அந்த சைஸ்க்கு தகுந்தாப்புல நீங்கள் உருண்டையை உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். இப்போ வந்து ரொம்ப தின்னாக தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது, திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. ஒவ்வொரு லேயராக நம்ம வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க போகிறோம். அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு காய்கறி நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நமக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். பாருங்கள், இந்த சைஸில் நல்லா 4 உருண்டையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு லேயரை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவை அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வைக்கணும். பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ளார் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 பை 1 4 சப்பாத்தியுமே நான் அடுக்கி வச்சுக்கிறேன். அடுக்கி வச்சுட்டு இதை வந்து நல்லா தின்னாக நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போ தேவையோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சமோசா உடனே செஞ்சுக்கலாம். இதே ஷீட்டில் தான் நம்ம ஸ்ப்ரிங் ரோலும் பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா தின்னாக நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு நல்லா திருப்பி 2 பக்கமும் சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 2 பக்கமும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 செகண்ட் மட்டும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அந்த லேயர் தனியாக அப்படியே கலண்டுட்டு வரும், நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக உரிச்சிங்க அப்படின்னாலே நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், பார்த்தாலே தெரியுதா, சூடாக இருக்கும்.
ஒரு பேப்பரில் ஏதாவது வச்சு நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வருதுன்னு. அந்த நம்ம எண்ணெயும் அப்புறம் அந்த ஃப்ளாரும் அப்ளை பண்ணதுனால உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் ஷீட் எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு. இந்தளவுக்கு தின்னாக இருந்தால் தான் சமோசா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் அடியில் இருக்கிற கை வந்து சூப்பராக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக வச்சு நம்ம ஷீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிற இந்த அன்ஈவனாக இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணதுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. இதையுமே நம்ம சமோசாக்களை வச்சு நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 2 விரலுக்கு மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக சமோசா ஷீட் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஓரங்களில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணோம்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு எடுத்து வச்சோம்ல மசாலா, அதில் இந்த இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு ஷீட்டும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சமோசா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒட்டுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சமோசா பண்ணிடலாம். ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இந்த கீழே கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள் நல்லா கோன் ஷேப் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். அப்படி டைட்டாக ரோல் பண்ணால் தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது லீக் ஆகி வெளியே வராமல் இருக்கும். இந்த கம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம்ல, இது வந்து நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் இழுத்து பிடிச்சி நீங்கள் ரோல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா பிரியாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி சமோசா செஞ்சுட்டு இதையுமே நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போ தேவையோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா சமோசாவுமே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு மொத்தமாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பிரியாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு பார்க்கும்போதே தெரியும் நம்ம கடைகளில் வாங்குகிற அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.